ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. ரேஷன் கார்டு சம்மந்தமான பிரச்சனைகள் தமிழகம் முழுமைக்கும் கிட்டத்தட்ட 1.25 வருஷமாக கிட்டத்தட்ட 2 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி இப்போ வரைக்கும் வராமல் இருக்குது. இவங்க எல்லாருமே 2023 அப்ளை பண்ணவங்க. அவங்க எல்லாத்துக்குமே இன்னும் வராமல் இருக்குது. 2024 அப்ளை பண்ணவங்களுக்கு இன்னும் வராமல் இருக்குது. ஸோ இது என்ன ரீசன்னால் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை கொடுத்தனால. ஸோ இப்போது நிறைய கார்டு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கார்டு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதில் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சில பேருக்கு தான் வந்திருக்கு, பல பேருக்கு இன்னும் வரல. அதாவது 3 லட்சம் கார்டு மொத்தம், அதில் 1 லட்சம் கார்டு வந்துருச்சு. இன்னும் 2 லட்சம் கார்டு, அதாவது 2 லட்சம் குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டு வரல. இந்த ஒரு நிலைமையில தான் போயிட்டுருக்கு. ஸோ இது சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். அதில் கடைசியாக ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். அதுக்கு கீழே நிறைய பேருக்கு ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லியிருந்தாங்க. அதுக்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நம்ம இந்த ரேஷன் கார்டு சம்மந்தமாக கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இப்போது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா புகழ் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ரிப்ளை பண்ணதுக்கு தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரேஷன் கார்டு சம்மந்தமாக வீடியோஸ் போட்டிருந்தோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நம்ம சொல்யூஷனும் கொடுத்துருந்தோம். அதுக்கான ரிப்ளை தான் இது. அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா எம் முகமது அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. மே மாதம் 2024 பதிவு செய்து டிசம்பர் 23 இன்று கிடைத்தது. 8 மாதம் ஆகியது நண்பா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது 2024 மே மாதம் அப்ளை பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 2024 23ஆம் தேதி இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இவங்களும் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ இது மூலமாக இந்த சர்டன் பீரியடில் யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இவங்களுக்கு இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க, இப்போ கிடச்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ அந்த ஒரு சப்போர்ட்டிவுக்காக தான் நம்ம சேனலில் அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே தன்பா. அவரே தான் பார்த்தீங்கன்னா கீழேயும் கமெண்ட் பண்ணியிருக்காரு. வணக்கம் நண்பா, எனக்கு ரேஷன் கார்டு இன்று தாலுகாவிற்கு சென்று வாங்கிவிட்டேன். அடுத்த மாதம் பொருள் வாங்கலாம் சொன்னாங்க, ரொம்ப நன்றி. அதாவது அவங்களுக்கு மே மாதம் 2024 அப்ளை பண்ணி டிசம்பரில் வந்துருச்சு. அடுத்த மாதத்துலேருந்து பொருளே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி செப்டம்பர் 2024 ரேஷன் கார்டு எல்லாமே வழங்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 2023 ஏப்ரலில் அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. வராமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம சேனலில் சொல்யூஷன் அதுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் இவருக்கு வந்துடுச்சு. அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா அஃப்ரின் பானு அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. நிராகரிக்கப்பட்டதுன்னு வந்துடுச்சு, மறுபடியும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இவங்களோட கார்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் படி நிராகரிச்சிட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு ரீசன்னால் அவங்களுக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கும். ஒன்று அட்ரஸ்ஸு இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா நிராகரிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் டைம் பீரியட் எடுத்து வெரிஃபை பண்ணாங்க. இப்போ நிறைய கார்டு பெண்டிங் இருக்கனால ஏதாவது ப்ராப்பராக இல்லை அப்படின்னா இமீடியட்டாக ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா கம்பல்சரி உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ரீஅப்ளை பண்ணுங்கள். ஆனால் ரீஅப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு எதுக்கு ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த தவிர மறுபடியும் பண்ணாமல் நீங்கள் ரீஅப்ளை பண்ணுங்கள். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜான்சன் மேரி அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ஏப்ரலில் அப்ளை பண்ணி அக்டோபரில் ஃபைனல் ஸ்டேஜில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ரீசன் ஜாயின்ட் ஃபேமிலின்னு. ஓகே, தென் அகெயின் அப்ளை டோர் நம்பர் சேஞ்ச் 25 to 25A டிசம்பர் 17 அப்ளை நவ் ஷோயிங் தேர்ட் ஸ்டேஜ் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் கார்டு எப்போ அப்ரூவ் பண்ணி கைக்கு வரும் அண்ணா? செகண்ட் டைம் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ண வருவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு தடவை அப்ளை பண்ணி அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலி. இந்த ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா இவங்க டோர் நம்பர் ஜாயின்ட் ஃபேமிலினா செப்பரேட் டோர் நம்பர் வச்சு செப்பரேட்டாக ரேஷன் கார்டு வாங்க முடியும். ஸோ அதுக்காக தான். ஸோ அந்த அடிப்படையில் 25 25A மாற்றிருக்கீங்க. ஸோ அது கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டீங்க. செகண்ட் டைம் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி வருவாங்க. நீங்கள் ரீஅப்ளை பண்ணாலும் ஆல்ரெடி ஒரு தடவை வந்திருந்தாலும் இன்னொரு தடவை உங்களுக்கு ஃபீல்டு வெரிஃபிகேஷனுக்காக டெஃபினட்டாக வருவாங்க. அடுத்த கமெண்ட் சதீஷ்குமார் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. நன்றி அண்ணா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இவங்களும் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து தொலைதூர பயணம் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த சேனல்லையும் உடனே பதில் கிடைக்காது, ஆனால் எங்கள் சந்தேகங்களுக்கு உடனடியாக பதில் கொடுத்ததற்கு நன்றி அண்ணா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வெல்கம் டு மை சேனல். ஆல்ரெடி இவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக சொல்யூஷன் கொடுத்துருந்தோம்.
அதுக்கான ரிப்ளை தான் போட்டிருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா வேதிகா ஜெய் அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க. நேம் மாற்றி படிச்சிருந்தா தப்பாக எடுத்துக்காதீங்க. 4th ஸ்டேஜில் இருக்குது, 1 மந்த்தாக மூவே ஆக இல்லை அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதாவது என்ன அப்படின்னா உங்களோட கார்டு எப்போ அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை போடல, ஆனால் 4th ஸ்டேஜில் இருக்குது, 1 மந்த்தாக மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு 2 மந்த் 3 மந்த் இந்த மாதிரி ஹோல்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2023 அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போ தான் வந்து கார்டு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் எந்த மந்த் அப்ளை பண்ணீங்க, எந்த இயர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் ஒரு 1 மந்த் 2 மந்த் அப்படி போய் ஹோல்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக மூவ் ஆகும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தா அபிநாத் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. நான் ஜூலை மந்த் அப்ளை பண்ணேன், ஆனால் எனக்கு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் டிசம்பரில் தான் பண்ணாங்க. 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எனக்கு எப்போ ரேஷன் கார்டு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஜூலையில் வந்து இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, ஃபீல்டு வெரிஃபிகேஷனும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4 ஸ்டேஜும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது இந்த 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் பண்ணியிருக்கணும். ஸோ அது உங்களுக்கு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக அடுத்து வந்து ஒரு 3 ப்ராசஸ் இருக்குது. அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 1 மாதத்துலேருந்து 1.5 மாதத்துக்குள்ளே கார்டு கொடுத்துருவாங்க. ஆனால் பொங்கல் அப்படின்னு ஒன்று வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எடுத்துக்கும் போது ஒரு 1.5 மாதம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா 1 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கார்டு வந்துடும். அந்த சப்போஸ் அந்த பொங்கல் வராமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 15 days 1 மந்த்துக்குள்ளேயே வந்துடும். ஸோ அது வரதுனால கொஞ்சம் டிலே ஆகும், வெயிட் பண்ணுங்கள். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் சங்கர் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ப்ரோ டூப்ளிகேட் கார்டை அப்ளை பண்ண எவ்வளோ நாள் ஆகும்? நான் பண்ணி 1 மந்த் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இவங்க வந்து டூப்ளிகேட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்போ கார்டு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அந்த ஒரிஜினல் கார்ட்ஸு இந்த ப்ராசஸ் எல்லாமே டிலே ஆகிருக்கனால உங்களுக்கு வர்றதுக்கு டெஃபினட்டாக டைம் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் 1 மந்த்துக்கு முன்னாடி தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க, டெஃபினட்டாக பிப்ரவரிக்கு மேலே ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படிங்கிற ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2023 அப்ளை பண்ண கார்டு இப்போ தான் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் டூப்ளிகேட் கார்டாக இருந்தாலும் டிலே ஆகும். ஸோ அது எல்லா ப்ராசஸுமே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணிங்கனாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சின்ன சின்ன ப்ராசஸ் ரேஷன் கார்டில் பண்ணாலும் அதுக்கும் வந்து டிலே ஆகும். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபருக் கான் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மந்த் நவம்பர் 3 ஐ அப்ளை நியூ ரேஷன் கார்டு பட் செகண்ட் ஸ்டேஜில் வெயிட்டிங். ஸோ வாட் கேன் ஐ டூ ப்ரோ அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஸோ லாஸ்ட் மந்த் அப்ளை பண்ணிங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் போனதே பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு மார்ச் அந்த கேட்டகரி டைமில் தான் வந்து உங்களுக்கு கார்டு வரும். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எந்த ஒரு மூவ்மெண்ட் பண்ணாலும் கார்டு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகாது, அவங்களே ப்ராசஸ் பண்ணுவாங்க. உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் வந்து சப்போஸ் ரேஷன் கார்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு 1 மாதத்துக்கு 1.5 மாதம் அந்த பீரியடில் சீக்கிரமாக வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே தாலுக்கா ஆஃபீஸில் கார்டு வந்து அதிகமாக இருந்துச்சு உங்களோட தாலுக்கில் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு 3 மாதம் ஆகும், வெயிட் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ கார்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா புவனா அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. வணக்கம் அண்ணா, எங்களுக்கு வந்து 2023 ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும், கார்டு வந்து விடுமா? என் பேர் புவனேஸ்வரி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இவங்க வந்து 2023 அப்ளை பண்ணியிருக்கீங்க. எந்த பீரியட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்ல, அதாவது எந்த மந்த்துன்னு சொல்லலை. ஸோ 2023 யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இப்போ தான் கார்டு வர ஆரம்பிச்சிருக்கு. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் கரண்ட்டு இந்த வீடியோவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் வந்து 2023 அப்ளை பண்ணவங்க தான். அவங்க எல்லாத்துக்கும் தான் இந்த செப்டம்பர் அக்டோபர்லேருந்து தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் கார்டு வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வராது ரீசன் வந்து என்ன அப்படின்னா உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் பெண்டிங் வந்து நிறைய கார்டுகள் இருக்கக்கூடும். அதனால் வந்து 2023 அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்குமே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் பிரைட் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ப்ரோ எனக்கு 3rd ஸ்டேஜில் இருக்குது, நெக்ஸ்ட் ப்ராசஸ் எப்போ தான் பண்ணுவாங்க? அதாவது 3rd ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்னு சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 4 ஸ்டேஜ் வந்து மொபைலில் வரும். 3rd ஸ்டேஜில் இருக்கீங்களா, அடுத்து 4th ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பஞ்சாயத்து நகராட்சி அலுவலகம் இதில் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலிடத்துக்கு சென்னை இந்த மாதிரி பிரிண்டிங் ப்ராசஸுக்கு போகும். அங்கே வந்து டூப்ளிகேட் கார்டு வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் கார்டு பிரிண்ட் ஆகி உங்களோட தாலுக்கா ஆஃபீஸுக்கு வரும். உங்களோட தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்களோட கார்டு வந்துருச்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் போய் வாங்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கார்டு வரும். டெஃபினட்டாக இது வந்து டைம் எடுக்கும். ஒரு 2 மந்த்துக்கு மேலே ஆகும். மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி டைம் ஆகும். 2025 மார்ச் ஏப்ரல் அந்த டைமுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி கிடைச்சது அப்படின்னா அது உங்களோட லக்காக கூட இருக்கலாம். தாலுக்கா ஆஃபீஸில் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு குயிக்காகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெஃபினட்டாக பிப்ரவரிக்கு மேலே தான் கிடைக்கும்.
அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜே ப்ரோமோ அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. நண்பா அப்ளை பண்ணி 5 மாதம் வெயிட் பண்ணி 2 நாள் முன்னாடி தான் கார்டு வந்துச்சு. உங்கள் வீடியோ எல்லாம் பார்ப்பேன் நண்பா. கார்டு வந்தால் கால் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க, ஆனால் கால் பண்ண மாட்டுறாங்க. நேரில் போனாலும் கொடுக்குறாங்க, நன்றி நண்பா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு இம்பார்ட்டண்டான தகவல் பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து கார்டு வந்துடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க, அங்கே போய் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிற நிலைமை இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நேராக போனால் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வெயிட் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கார்டு வந்தால் கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இம்பார்ட்டன்ட் எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. நேரில் போனால் சில சமயம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில இடத்துல வந்து இது நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டைரெக்டாக போய் அர்ஜென்ட்டாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் நேரில் போய் கேட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் அது கன்ஃபார்மாக அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பக்கம் ஓகே இந்த கார்டா ஓகே எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. சில பக்கம் வந்து இல்லை கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி ரீசன் கூட இருக்கலாம். ஆனால் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள். ஆனால் இதுக்காக மெனக்கெட்டு போனீங்கன்னா சப்போஸ் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பக்கம் இப்படி நடக்குது. அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நன்றி விஜய் ப்ரோமோ. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கேஷ் குமார் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ப்ரோ செகண்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகிட்டு, பட் நான் அப்ளை பண்ணி 3 மந்த் ஆகிட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது செகண்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு மார்ச் அந்த பீரியடில் தான் உங்களோட கார்டு வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் பணம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்க்காம யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.